சொல்லி 1 மணி நேரம் தாண்டுவதற்குள் இந்தியா செய்த சிறப்பான சம்பவம் அதிர்ந்த அமெரிக்கா. அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ளது. ஆளும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார். அதேபோன்று குடியரசுக் கட்சியின் வேட்பாளராக முன்னாள் குடியரசுத் தலைவர் டொனால்டு டிரம்ப் போட்டியிடுகிறார். அமெரிக்காவில் தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கும் இந்த வேளையில் நம் பிரதமர் 3 நாள் பயணமாக அங்கு செல்வது உலக அளவில் கவனிக்கத்தக்கதாக அமைகிறது. அங்கு குவாட் உச்சி மாநாடு, ஐக்கிய நாடு அவையில் உரையாற்றுவது உள்ளிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகளில் நமது பிரதமர் பங்கேற்கிறார். இதற்காக அமெரிக்காவில் பலத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் பிரதமர் மோடி அற்புதமான மனிதர், அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவரை சந்திக்க உள்ளேன் என்று ட்ரம்ப் பேசியிருக்கிறார். இந்த விவகாரம் அமெரிக்க தேர்தல் அரசியல் களத்தை மேலும் பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது. தேர்தல் கணிப்புகள், ஊடகங்கள் அனைத்தும் கமலா ஹாரிஸுக்கு சாதகமாக இருந்து வருவதாக சொல்லப்படும் அதே வேளையில் தற்போது ட்ரம்ப் பிரதமர் குறித்து பாராட்டி பேசி இருப்பது அனைவரது புருவத்தையும் உயர்த்தி இருக்கிறது. இப்படி இருக்க அமெரிக்காவில் இருக்கும் காலிஸ்தானி ஆதரவாளரும் இந்தியாவில் பயங்கரவாதி என முத்திரை குத்தப்பட்ட குர்பத்வந்த் சிங் பனூன் தொடர்ந்த வழக்கை வைத்து இந்திய அரசுக்கு அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. பனூனை கொலை செய்ய சதித்திட்டம் நடந்ததாகவும் அதை அமெரிக்க அரசு முறியடித்ததாக இங்கிலாந்து செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. அதனால் இந்திய அரசு மீது பனூன் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். இதை வைத்துக் கொண்டு நியூயார்க் நீதிமன்றத்தில் பனூன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், ரா அமைப்பின் முன்னாள் தலைவர் சமந்த் கோயல், தொழிலதிபர் நகில் குப்தா, ரா ஏஜென்ட் விக்ரம் யாதவ் உள்ளிட்டோர் 21 நாட்களில் பதிலளிக்குமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறது. இங்கிலாந்து பத்திரிகை நிறுவனம் ஜோ பிடனின் அரசுதான் பனூனை காப்பாற்றியது என்ற தோற்றம் கொண்ட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பது நாடக மாதிரியே தெரிகிறது என பலரும் விமர்சித்தனர். இந்த சம்மன் குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பத்திரிகையாளரிடம் பேசுகையில், பயங்கரவாத அமைப்பின் தலைவனாக இருந்து கொண்டு இந்திய தலைவர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு மிரட்டல் விடுக்கிறார். இவரது பழைய வரலாறு எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த வழக்கில் இந்திய அரசுக்கு அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று நோட்டீஸ் அனுப்பி இருப்பது தேவையில்லாத வேலை என்று அமெரிக்க நீதிமன்றத்திற்கு இந்திய வெளியுறவுத்துறை பதிலடி கொடுத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கா செல்லவிருக்கும் அதே வேளையில் இந்தியா இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை முன்பே அறிவித்திருப்பது கவனிக்கத்தக்கது. பிரதமரின் அமெரிக்க பயணத்தில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகள் நிச்சயமாக அந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதை வைத்துதான் இந்திய விரோத சக்திகள் இப்படிப்பட்ட காய் நகர்த்தல்களை செய்து வருகிறது என்றும் புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.